ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வசனம். சங்கீதம் 37 அதனுடைய 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். இங்க கர்த்தருடைய வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, உங்க வழி எல்லாத்தையும் கர்த்தருக்கு ஒப்புவீங்க, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை புதுசா செய்யணும்னு முயற்சி பண்றீங்களா? இல்ல எந்த ஒரு காரியத்துக்கு பிரயாணம் போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறீங்களா? அதுல இன்னும் அப்கிரேட் பண்ணலாம் அப்படி சொல்லி யோசிக்கிறீங்களா? நீங்க செய்யற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் இடத்துல ஒப்புவீங்க, ஆண்டவர் இடத்துல கொடுங்கப்பா, இந்த காரியம் இப்படி இருக்கு, இதெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல அதெல்லாத்தையும் ஒப்புவீங்க. ஒப்புவித்துட்டு நீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தர் மேல், ஆண்டவர் இந்த காரியத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறேன், நீங்க கண்டிப்பா இதுல நன்மையான காரியத்தை செய்வீங்கன்னு அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது நிச்சயமாய் சொல்றேன், நீங்க கர்த்தரிடத்துல கொடுத்த எல்லா காரியத்தையும் அவர் நேர்த்தியாய் நன்மையாய் உங்களுக்காக செய்து முடிப்பார். கர்த்தரிடத்துல ஒப்புவித்து காத்திருங்க, நம்பிக்கையோடு இருங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.